சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணு பார்த்தோம்னா, இப்போ நம்மகிட்ட காசு தங்கலை அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுட்ருப்பாங்க. அதாவது அது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது தாங்க. அதாவது செல்வநிலை பரம்பரை பணக்காரர் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வநிலை உயர்ந்திருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நிலவாசல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அலங்காரத்தோட வாசனையாக இருக்குங்க. அதாவது ஒரு பச்சை கற்பூர வாசனை, ஒரு பத்தி வாசனை இந்த மாதிரி இருக்குங்க. பூஜை அறையில் ஒரிஜினல் சந்தனம், கோராசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரங்க, இது எல்லாம் ஒன்றா கலந்து நுணுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அதைத்தான் அவங்க சாமி கும்பிடும் போது அந்த கலவையை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வாசம் மிகுதியாக இருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்குங்க. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக பித்தர்களுக்கு வழிபாடு நிறைவேற்றுவாங்க. அதாவது பித்தர்கள் வழிபாடு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உக்கர தெய்வம்னு சொல்ல போகிற கருப்பசாமி, காளி, முனீஸ்வரன், ஐயனார், இது போன்ற பெரிய பெரிய கோயிலுக்கு சென்று, பெரிய கோயில் சின்ன கோயில் எதுவாக இருந்தாலும் உக்கிர தெய்வங்களுக்கு சென்று ஒரு வழிபாடு நடத்திட்டு தாங்க வருவாங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளால் முடிஞ்சது, அதாவது ஒத்த ரூபாய்னால் ₹1 எடுத்து ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கையாக அதை செலுத்திட்டு போவாங்க. அப்படி நம்ம செலுத்திட்டு போகும்போது அந்த சாமி நம்ம கூட நம்ம கர்மபதி கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்ம அந்த ₹1 காணிக்கை நம்ம செலுத்தி வைக்கும் போது நம்மளோட கருமாக்கள், முன்வினை கருமாக்கள், இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணிய கருமாக்கள், இதெல்லாம் கட்டுப்படுத்தி கொடுக்குங்க. அந்த மாதிரி கட்டுப்படுத்தி கொடுக்கும்போது அந்த குலதெய்வம் நம்ம கூடையே பயணிக்கும். அதாவது நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் சரிங்க, தொழிலுக்கு போனாலும் சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை வண்டி வாகனத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அந்த குலதெய்வம் நம்ம கூடையே வருங்க. நம்ம கூடையே பயணித்து நம்மளுக்கு எதிரியோட தீவினை நீக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விபத்துகள் இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. நம்ம வீட்டில் ஒரு முறையாவது, அதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யுங்க. தினமும் செய்ய முடியாட்டியும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையாவது கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. நம்ம வீட்டில் சுபிட்சம் பெருகும், பணம் தங்கும், நம்ம போகிற பயணம் பாதுகாப்பாக இருக்கும், தொழில் விருத்தியாகுங்க. இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வளம் பெறலாங்க. இந்த சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா மேலே நாங்கள் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம், எளிமையான பரிகாரங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. ஓம் நம சிவாய.